உலக மனிதாபிமான தினம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி நாகையில் உள்ள அரசு உதவி பெறும் திருவொற்றீஸ்வரர் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கீதாராணி வழிகாட்டுதலின் பேரில் உலக மனிதாபிமான நாள் பள்ளி மாணவர்களால் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனையுடன் அனுசரிக்கப்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழையின் காரணமாக கடந்த ஜூலை 30ஆம் தேதி அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டதில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும், உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் பூரண நலம் பெற வேண்டியும் இயல்பு நிலை திரும்பவும் திருவொற்றீஸ்வரர் துவக்கப்பள்ளி மாணவர்கள் மனிதாபிமானத்தை உணர்ந்து இதய வடிவில் நின்று மௌன பிரார்த்தனை செய்தும் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கேரளாவின் மீட்பு பணியில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் அங்கு சென்று மீட்பு பணி மற்றும் மருத்துவம் செய்த அனைவருக்கும் மாணவர்கள் இதயம் வடிவில் நின்று நன்றி தெரிவித்தனர். வயநாட்டில் நிறைய மழை பெஞ்சதுனால மழையெல்லாம் இடிஞ்சு விழுந்து வீடுகளில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு சில பேருக்கு கை கால்லாம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. கை கால் அடிபட்டவங்களுக்கெல்லாம் கை கால் சரியாக போய் பழையபடி வீட்டுக்கு வரணும். அதே போல் இறந்து போனவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அதுக்காக ஸ்ரீ திருவொற்றீஸ்வரர் துவக்கப்பள்ளியில் மனிதாபிமானத்தை முன்னிட்டு எல்லாரும் நினச்சி பிரார்த்தனை செய்யணும். இன்று கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் மழை பெய்த காரணமாக நிலச்சரிவில் மலைகள் வீடு மேல் இடிந்து விழுந்தன. வீடு தரமட்டமாய் சில பேர் இறந்தும் சில பேர் காயமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் இருந்தன. இன்று மனிதாபிமான நாள், அதுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஸ்ரீ திருவொற்றீஸ்வரர் தொடக்கப்பள்ளி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கண்ணை மூடு, அப்படியே கை கொண்டு அப்படியே பிரார்த்தனை பண்ற மாதிரி உட்கார. அப்படியே கண்ணை நிமிந்து உட்கார், நல்லா நிமிந்து உட்கார்.